வாங்க அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் போட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகா 3, பச்சை மிளகா 3, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கின்ட்டுருங்க. அப்புறம் 6 பூண்டு பல், அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கின்ட்டுருங்க. வதக்கின பிறகு தக்காளி போட்டு அதை ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கின்ட்டுருங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும், துவரம் பருப்பு அரிசி ரெண்டையும் ஊற வச்சுட்டுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது கொதி வரணும். நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பும் எடுத்து அந்த உலையில் போட்டுருங்க. போட்ட பிறகு நல்லா ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 விசில், உங்களுக்கு கொஞ்சம் விறப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும், இல்லைன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை திறந்து மிளகு சீரகம் பொடி பண்ணி அதில் தூவி விடுங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி அதோடு தூவி விடுங்க. கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்துன்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அரிசி பருப்பு சாதம்.